தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா, தெருமுனை பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. இந்நிகழ்ச்சியில் மதிவாணன் மாநகர கழக செயலாளர் மதுமிதா, இளம் கழக பேச்சாளர், காட்டூர் பகுதி செயலாளர் நீலமேகம், விஸ்வநாதன் 37வது வட்ட செயலாளர், தவசீலன் 37வது வட்ட செயலாளர், கவுன்சிலர் டிபிஎஸ் தாஜுதீன், மன்சூர் அலி மற்றும் சுரேஷ் ஆனந்த், மாநில, மாவட்ட, ஒன்றிய பகுதி, வட்ட, கிளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அவர் மேல எந்த நடவடிக்கை இல்லைன்னு இப்ப அவர் ஒரு வருஷம் ஜெயில இருந்தது போச்சு, ஆட்சி போச்சு. இது மாதிரி நம்ம தலைவர் மேலையும் நம்ம செந்தில் பாலாஜி மேலையும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எல்லாம் போட்டானுங்க. நீ ஈடியாவது ஏதாவது நம்ம இளைஞரணி செயலாளர் சொல்லிட்டாரு, ஈடியும் பார்ப்போம் மோடியும் பார்ப்போம், உங்களா முடிஞ்சதை பாரு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி தில்லா திராணி இருக்கிற மாதிரி உன்னால முடிஞ்சதை பாருன்னு ஒரே சொல்ற தலைவர் தளபதி அவர்கள், இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள், அது மாதிரி பள்ளி தலைவர்கள் மட்டும் கொண்டாடுகிறார்கள் என்று அர்த்தம். இந்த காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வந்திருக்கிறீர்கள். நம் தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுகிற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவது போல உணர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட வருகை தந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய பெண்கள் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை 40 வயது கடந்த நடுத்தர பெண்களையும் பார்க்கிறேன், 70 வயது கடந்த முதியோரையும் பார்க்கிறேன். அப்படி என்றால் என்ன? குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், ஓய்வூதிய திட்டம், 70 வயது கடந்த தாய்மார்களுக்கெல்லாம் தாய்வு மாணவர் என்கின்ற திட்டத்தின் மூலம்